வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக புத்தாண்டு என்று சொல்லும்போது அதில் தமிழ் புத்தாண்டு தினம் என்பது இந்த இயற்கையில், வானியலில் கோள்களின் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு, கோள்களின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஆண்டின் துவக்கம் என்பதை நாம் கணிக்கின்றோம். ஜோதிடத்திலே வானியல் ஜோதிடம் என்று பார்க்கும்போது அந்த தமிழ் புத்தாண்டு தினம் என்பதை நாம் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகள், அவை பூமியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள், மனிதனுக்கும் அந்த அலை இயக்கத்துக்கும் உள்ள தொடர்புகள், இதனால் நமது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் பொதுவாக ஏற்படும் என்பதை பற்றியெல்லாம் அதில் கணித்து கூறக்கூடிய அளவில் இருக்கும். ஆனால் இப்பொழுது பொதுவாக உலகம் முழுவதும் புத்தாண்டு என்று சொன்னால், இந்த ஆங்கில புத்தாண்டு என்பதை நாம் நடைமுறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் இதை அனைவரும் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது மனிதர்களுடைய அலை இயக்கம் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டு என்பதை நாம் புதிய ஆண்டு தொடக்கம் என்று எல்லோருடைய மன உணர்வுகளும் இதை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இதுவும் ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யும். எப்பொழுதுமே இந்த கோள்களினுடைய அலைகள் நம்மீது மோதக்கூடிய ஒரு நிலைகள் என்பதை நாம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களாக பார்க்கிறோம் என்றாலும், மனிதர்களினுடைய எண்ண அலைகள், அதனால் வரக்கூடிய அந்த அலை தாக்கம் என்பதும் மனித வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் அலை இயக்கத்தின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கிறோம். இதை வேதாத்திரியத்தில் வாழ்த்தும் பயணம் என்ற தலைப்பின் கீழாக அந்த அலை இயக்கத்தை பற்றி நிறைய நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டு என்பது எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று பல பேர் பல சங்கல்பங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கல்பங்கள் எல்லாமே அந்த ஒரு நாளில் எடுக்கக்கூடிய சங்கல்பங்களாக மாறிவிடக்கூடாது, இருந்துவிடக்கூடாது என்பதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவமாக இருக்கிறது. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதே போல ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் வாழ்த்துக்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மகிழ்ச்சி அவர்கள் கூட சொல்வார்கள், அந்த பிறந்த நாள் என்ற ஒரு நாளை வைத்துக்கொண்டு அந்த ஒரு நாள் மட்டும் அதை நினைப்பது, அதே போல அன்னையர் தினம், தந்தையர் தினம், இப்படி ஒவ்வொரு தினம் என்று வைத்துக்கொண்டு அன்று மட்டும் அதை நினைப்பது, யோகா தினம், தியான தினம், இப்படியெல்லாம் வந்துவிட்டது. ஆனா மகரிஷி சொல்லுவாங்க, இப்படி ஒரு நாளை வச்சுட்டு அன்னைக்கு மட்டும் நினைக்கிறதுக்காக அது அல்ல, அன்று முதல் இந்த மாற்றம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த நினைவூட்டுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அன்று மட்டும் அதை சொல்லிவிட்டு செல்வது என்பது வாழ்க்கைக்கு பயனளிக்காது என்று சொல்வார்கள். அப்ப இப்போ நாம என்ன பண்ணணும்னா,
நமது வாழ்க்கையினுடைய தத்துவங்கள், வாழ்வியலில் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் உண்மை தத்துவங்கள், இதை முழுமையாக உணர்ந்து கொண்டு அதை ஞாபகப்படுத்தும் தினமாக இருந்தால் அது அந்த நடைமுறைக்கு சற்று ஊக்கம் கொடுக்கக்கூடாதாக இருக்கும். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம மனவளக் கலைஞர்கள் வேதாத்திரிய தத்துவங்களை நன்கு கற்று உணர்ந்தவர்கள் அனைவரும் இப்பொழுது கூடியிருக்கக்கூடிய இந்த நாளிலே இந்த புத்தாண்டு என்பது அனைவருக்கும் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்று நம் மனதளவில் ஒரு ஆழ்ந்த சங்கல்பத்தை எடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் ஒரு புதிய வகையிலே நமது வேதாத்திரியத்தை சிந்தனை செய்து அதை இன்று முதல் நாம் வாழ்க்கையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சங்கல்பம் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்கும், கோள்களின் நிலை அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஆண்டு தொடங்கிய நேரம் எப்படி தொடங்கி இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இரவு 12 மணிக்கு தொடங்கியது இல்லவா? அந்த இரவு 12 மணிக்கு தொடங்கிய நேரத்தில் அதனுடைய ராசி என்பது ரிஷப ராசியாகவும் லக்கினம் என்பது கன்னி லக்கினமாகவும் இது தொடங்கி இருக்கிறது. இது எல்லாத்தையும் இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது பிறந்த நேரத்தை வைத்து ஒரு ஜாதகத்தை கணிக்கிறோம் அல்லவா? அதே போல இப்பொழுது என்ன செய்கிறார்கள், இந்த புத்தாண்டு எப்பொழுது பிறக்கிறதோ பிறந்த நேரம் 12 மணி 1 நிமிடம், அந்த நேரத்துல இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது என்பதை நாம கணிதமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கை நிலையில் எப்படி இருக்கும், எப்படி மாற்றங்கள் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று இப்பொழுது புதிதாக ஜோதிடர்கள் இப்படியெல்லாம் கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷப ராசி கன்னி லக்கினம் என்று வருகிறது. சரி, அப்படி வந்தால் முக்கியமான 2 கிரகங்கள் ராகு கேது, ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருப்பது என்பது ஒரு பொதுவாக நன்மையாகத்தான் இருக்கும். பொதுவாக 6இல் ராகு 12இல் கேது என்பது பகைவர்கள், எதிரிகள் என்பது இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, இப்போ நாம சாதாரணமா எல்லா பக்கமும் நாட்டுக்கு நாடு சண்டைகள் மூடக்கூடிய ஒரு நிலை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருந்தே இப்படி இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதற்கு காரணம், சென்ற வருடத்திலிருந்து அந்த ராகுவும் சனியும் இணைந்து ஒரே இடத்தில் பயணித்ததனுடைய ஒரு தாக்கம்தான். இந்த உலகம் முழுவதும் போர்கள் தொடங்கியது, இயற்கை சீற்றங்கள் அபரிமிதமாக வந்தது, இது எல்லாமே அதனுடைய தாக்கம். ஆனா இப்போ அது நகன்று விட்டது. நகன்று விட்டது என்று சொன்னாலும் சனி என்பது மீன ராசியில் 2 டிகிரியில் இருக்கிறது, ராகு என்பது கும்பராசியில் 18 டிகிரியில் இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 18ங்கும் போது இதில் ஒரு 12, ஒரு 13 டிகிரி வித்தியாசத்தில் இவை இருந்து கொண்டிருக்கிறது, அந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த 13 டிகிரி டிஸ்டன்ஸுக்கு வந்துருச்சுங்கும் போது இந்த சனி ராகு இணைந்து செயல்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளினுடைய வேகம் குறையும் என்பது என்னுடைய கருத்து. பொதுவாக சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ
அந்த சனி இருக்கக்கூடிய இடத்தில் அந்த ராகுவும் சனியும் இணையும் போது அந்த சனிக்கும் ராகுக்கும் ஒரு 13 டிகிரி தொலைவு முன்னும் பின்னும் இருக்கும் வரை இங்கு மனிதர்களிடம் இந்த இயற்கை மனிதர்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி, கடுமையான முயற்சியாக இருக்கும், ஒரு பெரிய பாடத்தை கொடுக்கும் என்பது இதுவரை இந்த ஜோதிடத்தில் நான் கண்ட ஒரு உண்மையாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம 2019 பார்த்தோம். அப்பொழுது அந்த சனி மட்டுமல்லாமல் சனி, குரு அனைத்து கோள்களும் கேதுவுக்குள்ளாக பயணிக்கும் பொழுதுதான் அந்த கொரோனா என்ற ஒரு பெரிய ஒரு பாதிப்பை இந்த உலகம் சந்தித்ததை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது குரு விலகி விட்டதனால் இது சனி ராகு மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பு, அது நிறைய இந்த போர்களையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த 2026 தொடங்கிய நாளன்று பார்க்கும் பொழுது 13 டிகிரி நகர்ந்து விட்டது ராகு. அப்ப சனி ராகு அதனுடைய இணைப்பிலிருந்து, அதனுடைய நெருக்கத்திலிருந்து இந்த ஆண்டு ஜனவரியில் விலகிச் செல்வதை பார்க்கிறோம். சரி, விலகினாலும் இந்த ராகு எங்க இருக்கிறது என்று சொன்னால் கும்ப ராசியில் தான் இருக்கிறது. அது இன்னும் அந்த 2026 டிசம்பர் வரை அங்குதான் இருக்கும். அங்க இருந்தாலும் டிசம்பருக்கு பின்னாடி என்ன ஆகும்னா அது மகரத்துக்கு வரும். இருந்தாலும் இந்த கும்பம் மகரம் ரெண்டுமே சனியினுடைய வீடுதான். இப்ப நேரடியாக சனி என்ற கோளோடு இணைந்திருந்த அந்த ராகு சனியினுடைய வீட்டில் 3 வருட காலம் பயணிக்கிறது. சனியினுடைய வீட்டில் பயணிக்கிறது. இந்த ராகு கேதுக்கள் என்பது நிழல் கோள்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? இந்த ராகு கேதுக்கள் எந்த வீட்டில் பயணிக்கிறதோ அந்த வீட்டுக்கு உரிய அந்த கோளின் தன்மைகளை முழுவதும் எடுத்துக்கொண்டு அவை என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இது செய்துவிடும் என்பது ஜோதிடத்தில் ஒரு விதி. இது எப்படி செய்யும்? அந்த கோள் செய்வதை விட பல மடங்கு அழுத்தமாக இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று ஜோதிடத்திலே அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் கணிக்கிறார்கள். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அதற்கு தெரியவில்லை, அதற்கு காரணம் சொல்ல முடியவில்லை. இந்த ராகு கேதுவை பற்றி இன்னும் எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாத்திரியம் தெளிவாக தெரிந்த அன்பர்களுக்கு, அதுவும் இப்ப நாம தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா, நமக்கு இந்த ராகு கேதுவை பற்றி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது இந்த ஜோதிடத்திலே பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. இதை சமீப காலமாக நான் ஒவ்வொரு ஜோதிட கருத்தரங்குகளிலும் இதை பற்றி ஆங்காங்கே பேசி வருகிறேன். மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் இந்த சிந்தனை புதிதாக இருக்கிறது, ஆனால் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை 100% அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் இது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் மகரிஷி அவர்கள் இந்த ராகு கேது என்பதை என்ன சொல்லுகிறார்கள், எதற்கு சமமாக சொல்லுகிறார்கள் என்றால் இறைநிலைக்கு சமமாக சொல்லுகிறார்கள். இறை, அதாவது சுத்தவெளிதான் இந்த ராகு கேது என்பது அந்த அசைவற்ற சுத்தவெளியாக மாறி செல்லக்கூடிய பாதைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது சூரியனுடைய மையத்திலிருந்து பீரிட்டு கொண்டு செல்லக்கூடிய பாதைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஜோதிடத்தில் நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த கோள்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் நகருகிறது என்பதைத்தான் ஜோதிடம் சொல்லுகிறது. அதை நம்ம இந்த வான்வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய அதாக இல்லை, பூமியிலிருந்து பார்க்கும்போது என்னென்ன நகர்வு என்பதுதான் ஜோதிடம். ஏனென்று சொன்னால் இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் என்பதை நாம் கணிக்கிறோம். அப்ப இது வேற்று கிரகத்தில் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னால் இந்த ஜோதிடம் அங்கு வேலை செய்யாது.
இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். ஏன்னா அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இது சூரியனின் மையத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. ஏன்னா இந்த ஜோதிடத்தில் நகர்வுகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ராகுக்கு ரிவர்ஸ்ல நகரும். அதனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வரும். மற்ற கோள்கள் எல்லாம் வளச்சுற்றுல வரும். இது இடது பக்கமா வர்ற மாதிரி தெரியும். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இது பூமியின் மையத்தில் இருந்து இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லக்கூடிய 2 சுத்தவெளி பாதைகள் என்பதைத்தான் ராகு கேது என்று நாம் ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம் என்றதாக தோன்றுகிறது. அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய இந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்டும் புள்ளிகள் அது 18 ஆண்டுக்கு ஒரு முறை அது சுற்றி வருகிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது அது சரியாக வருவதாக தோன்றுகிறது. நமக்கு மகரிஷி ஒரு தெளிவை மட்டும் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? இந்த மையத்தில் சுத்தவெளியாக மாறிக்கொண்டு அது இருபுறம் பீரிட்டு செல்ல. அது சூரியனின் மையத்தில் இருந்தா என்ன, பூமியின் மையத்தில் இருந்தால் என்ன? பூமியின் மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சுத்தவெளிக்கும் சூரியனின் மையத்தில் இருந்து வெளிப்படும் சுத்தவெளிக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? சுத்தவெளி என்று சொல்லிவிட்டால் அது இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளிதான். அதே சுத்தவெளிதான் இதுவும். எல்லா இடங்களிலும் ஒரு அணுவுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியும் அதே சுத்தவெளிதான் என்று நாம் தத்துவத்தில் உணர்ந்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு அணுவுக்கு மையத்திலும் அதே வெளி இருக்கிறது. ஒவ்வொரு அணுவுக்கும் இடையிலும் அந்த வெளி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை கடந்தும் அந்த வெளி இருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த அணுவுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய வெளி என்பதை சிவம் என்று சொல்வார்கள். அந்த 2 அணுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வெளி என்பதை சக்தி சிவம் என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய அந்த வெளி என்பதை சதாசிவம் என்று சொல்வார்கள். இப்ப இந்த ராகு கேதுவை என்ற சிவத்தில் எடுத்துக்கொள்வது என்று பார்த்தால் அது இந்த பீரிட்டு கொண்டு வெளியேறுகிற அந்த சுற்றவெளி பாதை இந்த பிரபஞ்சத்தை கடந்து பிரபஞ்ச எல்லையில் போய் எங்கு முடிகிறது? சுற்றவெளியில் தான் முடிகிறது. அப்ப இந்த ராகு கேது என்பது இறைநிலைக்கு சமமான ஒரு நிலையாக பார்க்கிறோம். ஆனால்தான் அது நிழல் கோள்கள் என்று ஜோதிடம் சொல்லுகிறது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக இந்த கோள்களினுடைய அலை வீச்சு அலை இயக்கம் அதன் அடிப்படையில் தான் நாம ஜோதிடத்தை கணிக்கிறோம். ஆனால் இந்த ராகு கேது என்பது ஒரு அலைப்பாதைகளாக இருக்கிறது. ஆனால் அது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த ஜோதிடம் என்ற அடிப்படையில் இருப்பவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள். வானியல்ல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுங்கிறது இல்லை. வானியல் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கன்னா இந்த ராகு கேது என்பது பிசிக்கலா இல்லாதனால அங்க இல்லை. நாசால ராகு கேதுங்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நமது ஞானியர்கள் இதை கணக்கில் எடுத்திருக்கிறார்கள். அதுவும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப இப்போ இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் இந்த ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு கேது ஒரு இப்ப இன்னைக்கு காலையில பிறந்த குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 12 மணியிலிருந்து 12:30க்குள்ள ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு கன்னிலக்கணம் தான். அந்த ஜாதகத்துல அந்த ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் தான் இருக்கும். இன்னைக்கு பிறந்த குழந்தையில அந்த 12 மணியிலிருந்து அப்படி இருக்கும். அப்ப அந்த எந்த இடத்தில் இருக்கிறதோ, இப்போ கும்பத்துல ராகு இருக்குது. கும்பத்துல ராகு இருக்கு. பொதுவா இந்த டிசம்பர் வரைக்குமே கும்பத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது லக்கினம் என்னவாக மாறினாலும் இந்த ராகு அந்த சனியினுடைய வீட்டில் இருப்பதால் அது சனி என்னென்ன அலை இயக்கத்தின் மூலமாக நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதை முழுவதும் ராகு எடுத்து வேகமாக செய்யும். அப்ப இந்த இன்னும் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் வரை இந்த ராகு
சனியினுடைய வீட்டில்தான் பயணிக்கிறது. அப்படின்னா நம்ம இதை எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், சனி என்பதும் ராகு என்பதும் மனிதர்கள் பயப்படக்கூடிய ஒரு கோளாக ஜோதிடத்தில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய கோள்கள் என்று சொன்னால் அதில் முதன்மையாக சனி என்பதை பார்க்கிறார்கள். நான் அதைவிட முதன்மையாக இந்த ராகு என்பதை பார்க்கிறேன். அப்ப இந்த இரண்டும் தான் மனிதர்கள் பயப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்று சொன்னால், இது மனிதன் தனது நிலையிலிருந்து எங்கு தடம் மாறி சென்றிருக்கிறானோ அவனை சரியான தடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை இந்த இயற்கை செய்யக்கூடிய காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனையான, துன்பமான, வேதனையான காலம் என்று ஒன்று வருகிறது என்று சொன்னால், அப்படி ஒரு காலம் வரவில்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல நிலையை அடைவது என்பது முடியவே முடியாது. அப்ப ஒரு மனிதன் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்தாலும் அவனுக்கு அந்த சோதனையான, வேதனையான அந்த துன்பம் வரக்கூடிய காலம் என்பது வரும்பொழுதுதான் அவன் மனிதனாக மாறி ஒரு உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பதுதான் உண்மை. அப்ப இப்போ இந்த காலம் என்பது இது ஒரு பொற்காலமாகத்தான் ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. நீங்க உலகையில் இருக்கக்கூடிய புற வாழ்க்கை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதில் பாதிப்புகள் இருக்கும். அப்ப இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மனிதர்களுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சரியான ஒரு பாடத்தை கொடுத்து நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும். அது எது வரைக்கும் ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த ஆகஸ்ட் வரை இந்த ராகு என்பது தனது சுய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஒரு கிரகம் அதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது என்று சொன்னால் பொதுவா சொல்லியிருப்பாங்க, அது சுயசாரம் வாங்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் அதனுடைய நட்சத்திரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறதோ அவைகள் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா அதனுடைய வேலையை செய்யக்கூடிய சுதந்திரத்தை பெற்றிருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப ரொம்ப சுதந்திரமா செயல்படும். அப்ப இப்போ இந்த ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை ராகு சனியினுடைய இடத்தில் தனது நட்சத்திரத்தில், அதாவது சதயம் நட்சத்திரத்தில் தனது நட்சத்திரத்தில் ஆகஸ்ட் வரை இருந்து கொண்டிருப்பதால் ஒரு ஃப்ரீடமா அது செயல்படும். அப்ப இந்த ஆகஸ்ட் வரை அது நமது இந்த கர்ம வினைகளை மனிதர்கள் கரைப்பதற்கான ஒரு பலன்கள் இங்கு கொடுக்கப்படும் என்றுதான் நான் பார்க்கிறேன். சரி, இருந்தாலும் அது ஜூன் மாதம், மே மாதம் கடைசி வரை அது அதனுடைய பலன்கள் இருந்தாலும் அது அந்த குருவினுடைய பார்வையில் இருந்து கொண்டு அது வேலை செய்வதால் அதனுடைய வேகத்தை சற்று கொஞ்சம் அதை ஒரு நிதானமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த குரு என்பது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறிவிடுகிறது. அப்ப அதனுடைய பார்வை அங்கிருந்து விலகி விடுகிறது. அப்ப இந்த ராகுனுடைய அந்த தாக்கம் இந்த வருடம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதம் அது அதனுடைய ஃப்ரீடத்துல முழுமையாக இந்த ராகுனுடைய பார்வையும் இல்லாமல் அது செயல்படுவதால் இந்த காலத்தில் இந்த போர் புரிந்தவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நிலையிலே அவர்கள் ஒரு சமாதானத்துக்கு இதிலிருந்து விலகி விட வேண்டும். இனிமே நம்ம இந்த அணு ஆயுதத்தை வைத்து பயமுறுத்துறது இது எல்லாமே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு செப்டம்பருக்கு பின்னாடி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரும். அதற்குரிய பாடங்கள் இதுவரை நடக்கும் என்று நான் கணிக்கிறேன். சரி, இது பொதுவாக உலகத்துக்கு. சரி,
தனி மனிதர்கள்னு பார்த்தோம் அப்படி சொன்னோம்னா சனியை கண்டு பயப்படுவார்கள். ஆனால் ஜூன் 2ஆம் தேதிக்கு பின்னாடி இந்த குரு என்பது கடகத்தில் உச்சத்துக்கு வந்து அந்த உச்ச நிலையில் இருந்து அந்த சனி இருக்கக்கூடிய இடத்தை மீனத்தை பார்க்கக்கூடியதால் இந்த வருடம் 2026வது வருடம் முழுவதும் இந்த சனியை கண்டு எல்லாரும் சனியை கண்டு தானே பயப்படுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த சனிக்கு சொன்னோடனே எந்தெந்த ராசின்னு சொல்லுவான். அதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ராசிக்கு வந்து மோசம் தான் சொல்லுவான். ஒரு 3 ராசிக்கு 7.5 சனி சொல்லிடுவாங்க. ஒரு ராசிக்கு அட்ட அஷ்டம சனி ஒண்ணு, அஷ்டம சனி ஒண்ணு, மொத்தம் 5 சொல்லிவிடுவாங்க. அப்புறம் கண்ட சனி, இப்படி ஒவ்வொரு சனியா சொல்லி கடைசியில ஒரு 7, 8, 9 ராசிக்கு வந்து மோசம் சொல்லிவிடுவாங்க. அப்ப பெரும்பாலும் இந்த சனினாலே ஒரு மோசம்னு பயந்துகிட்டு இருக்கோம். இல்லை, அதுதான் நமது கர்ம வினையை கழிக்கக்கூடிய, நமது கர்மயத்தை தூய்மை செய்யக்கூடியதற்கு உதவக்கூடிய அந்த கோளாக இருக்கிறது. அப்ப ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதத்திலிருந்து அந்த உச்ச நிலையிலிருந்து அந்த குரு அந்த சனியை பார்ப்பதால் மிகவும் சுமூகமாக இருக்கும். இந்த சனியை கண்டு யாருமே எந்த ராசியாக இருந்தாலும் அவர்கள் அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை என்ற ஒரு நிலைதான் பார்க்கிறோம். அப்ப யார் பயப்பட வேண்டியதில்லை? இப்ப இந்த ராகு சனியை பற்றி யார் பயப்பட வேண்டியதில்லை? அறத்தின் வழி வாழ்பவர்கள் சுத்தம பயம் என்பதே தேவையில்லை. மிகவும் அற்புதமான காலமாக இருக்கும். எப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து மிகவும் அற்புதமான காலமாக இருக்கும். அறத்துக்கு முரணாக வாழ்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் வரை சோதனை காலமாக இருக்கும். அவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அப்ப நாம அதனாலதான் நம்ம சொல்றோம், எப்பொழுதும் நாம் அந்த அறம் என்ற ஒரு நிலையில் வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு பயம் இல்லை. மடியிலே கனம் இல்லை என்று சொன்னால் வழியிலே பயம் இல்லை என்ற ஒரு நிலைதான் நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த மற்றதெல்லாம் வேகமாக நகரக்கூடிய கோள்களாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம வந்து அப்போதைக்கு பார்த்துக்கிறோம். சரி, இப்போ 2026 2-2-6 மொத்தத்தை கூட்டினோம்னா எத்தனை? 10. 10ன்னு சொன்னா 1ஆம் நம்பர் வருது. 1ஆம் நம்பர் அப்படி சொன்னோம்னா நம்பர் 1ங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டு 12 மணி 1 நிமிஷத்துல இந்த வருடம் பிறந்ததல்லவா? பிறக்கும் பொழுது எந்த நட்சத்திரம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் அது பிறந்திருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுக்குரிய நட்சத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2026 என்பதும் சூரியனாக இருக்கிறது. அது பிறந்த பொழுது இருந்த நட்சத்திரமும் சூரியனின் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப சூரியன் இந்த வருடம் தொடக்கம் என்பது சூரியன் என்பது ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் இந்த அரசியல், அந்த சமுதாய சமூக சேவை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் என்பதில் ஒரு ஸ்திரத்தன்மையான ஒரு நிலை ஏற்படுவதற்கான ஒரு வேலைகள் நடக்கும் என்பதை அது காட்டுகிறது. அதே போல இந்த பிறக்கக்கூடிய நேரத்தில் ராகுவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது என்று சொன்னோம். குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறது, அதனுடைய சொந்த நட்சத்திரத்தில். சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறது. எல்லாமே அதனுடைய நட்சத்திரத்தில் இந்த தடவை பிறந்திருக்குது. அப்ப ஒரு அவரவர்களுடைய வேலையை அவரவர்கள் சுதந்திரமாக செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்கிறோம். சரி, பொதுவாக இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம வந்து இண்டிவிஜுவலா பார்க்கறதுங்கிறது அவரவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். சரி, இப்போ இந்த புத்தாண்டில் நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? வேதாத்திரியத்தில் நாம் என்ன புதிதாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று கேட்டால், வேதாத்திரியத்தில் மொத்தத்துல ஒரு வாழ்க்கை என்பது எதை அடிப்படையாக கொண்டு நமக்கு நடக்கிறது என்று சொன்னால், நமது செயல்களை அடிப்படையாக கொண்டுதான்
நமது வாழ்க்கை அமைகிறது. நாம் என்ன சொல்லுவோம்? நமது வாழ்க்கை என்பது நமது சஞ்சித பிராரப்த வினைகளை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது என்று பொதுவாக நம்ம சொல்லுவோம். அந்த சஞ்சித பிராரப்த வினைகள் எவ்வாறு பதிவாகியது என்று கேட்டால், ஒரு செயல் இல்லாமல் இந்த பதிவு என்பது இல்லை. அப்ப சஞ்சித கர்மம் என்பது நமது முன்னோர்கள் செய்த செயலின் மூலமாக பதிந்த பதிவு. பிராரப்த கர்மம் என்பது நாம் செய்த செயலின் மூலமாக வந்த பதிவு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது? அவன் செய்யக்கூடிய செயலை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. இது நமக்கு தெளிவா இருக்கு. அப்ப அந்த செயல் நல்ல செயலாக இருக்கும் பொழுது அது புண்ணியம் என்றும், தீய செயலாக இருக்கும்போது பாவம் என்றும் சொல்லுகிறோம். அந்த பாவம் என்று சொல்லும் போதுதான் அந்த சஞ்சித பிராரப்த கர்மம் என்று வருகிறது. புண்ணியம் என்று சொல்லும் போது என்ன ஆகிறது? இந்த கர்ம வினைகள் அது அது அதிலிருந்து, அந்த கர்ம வினையிலிருந்து ஒரு விலக்களிக்கக்கூடிய, அதை அழிக்கக்கூடியதாக அது மாறுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப செயல் அடிப்படையில் தான் வாழ்க்கை. சரி, இந்த செயலுக்கு மூலம் என்ன? இந்த செயலுக்கு மூலம் என்ன? மகரிஷி தெளிவா சொல்லுவாங்க, எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு மூலம் என்பது எண்ணம் என்று சொல்வார்கள். அதாவது எண்ணம் மூலம் என்று சொல்வார்கள். அப்ப எண்ணம்தான் செயலாக மாறுகிறது. அப்ப இப்ப பாப்போம், இப்ப நமது வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. அந்த முடிவுக்கு வந்துடலாமா? வந்துடலாம். எண்ணம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இதனாலதான் என்ன சொன்னாங்க? எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. அப்ப எண்ணம் என்பதுதான் செயலாக மாறுகிறது. அந்த செயல்தான் பதிவாக மாறுகிறது. அது கர்மவினையை கூட்டுகிறதா, கர்மவினையை குறைக்கிறதா? இவ்வளவுதாங்க. அப்ப இந்த நல்ல எண்ணமாக வந்து, அது நல்ல செயலாக வந்து கர்மவினையை குறைக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்கும்? துன்பங்கள் நீங்கிய வாழ்க்கையாக, இயற்கையோடு இசைந்த, நம்ம இயற்கையின் அற்புதமான உணர்வுகளை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறும். தீய எண்ணங்களாக இருந்து அது செயல்பட்டால் அந்த கர்மவினை என்பது கூடி இந்த தீமைகள் கூடக்கூடியதாக மாறும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இப்போ இவ்வளவுதான். நம்ம இவ்வளவு ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டோம் இதான் வாழ்க்கைன்னு. ஆனால் இது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு உணர்த்தப்பட்டு இருக்கிறது? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருங்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு எல்கேஜில பையனை சேர்க்கிறோம், காலேஜில் வந்து முடிக்கிறான், பிஜி முடிக்கிறான், பிஹெச்டி வரைக்கும் முடிக்கிறான். இந்த படிப்பு, அந்த கல்வி படிக்கும் காலத்தில் இந்த ஒரு தத்துவம் அவனுக்கு எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லையே, இல்லையே. அப்ப வாழ்க்கை என்றால் எது, எதை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை என்று அவன் பிஹெச்டி படிக்கிற வரைக்கும் சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. இப்படி ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறது, இப்படி ஒரு கல்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி எவ்வளவு பெரிய உயர்ந்த கல்வியாக இருந்தாலும் அது கல்வியே அல்ல என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த கல்வி வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காது என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. மகரிஷி தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கல்வி என்பது வெறும் தொழில் கல்வியாக இருக்கிறது, பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியாக இருக்கிறது. அப்ப அங்க வாழ்க்கை என்ன ஆகி விடுகிறது? வாழ்க்கை துன்பகரமான வாழ்க்கையை நோக்கி மிகவும் வேகமாக போகக்கூடியதற்கான வேலையை செய்யக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி வரும்போது அப்புறம் இந்த ராகு சனி எல்லாம் அப்ப நம்மளை மாற்றணும்னா அதுக்கு எவ்வளவு வேலை பண்ண வேண்டியிருக்கும்? இயற்கை சீற்றம் மிகவும் கொடுமையாக வந்து நம்மை மாற்ற வேண்டியதாக இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஒரு முக்கியமான தத்துவத்தை அங்கே இந்த இளம் வயதிலேயே அந்த கல்வியிலேயே கொடுத்திருக்க வேண்டும். அது விடுபட்டு போனதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரே கேடு. சரி, அப்ப இப்ப எண்ணம் தான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டோம். சரி, இப்போ எண்ணம் என்பது எதற்காக தோன்றுகிறது என்று சொன்னால் அது செயலாக மாறுவதற்காகத்தான் எண்ணம் தோன்றுகிறது.
அது சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காகத்தான் எண்ணம் தோன்றுகிறது. அப்படி இல்லைன்னா எண்ணம் என்று ஒன்று உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப மகரிஷி ஏன் தற்சோதனையின் முதல்ல எண்ணம் ஆராய்தல்னு வச்சாங்க? அந்த எண்ணம் ஆராய்தல் ஒன்றே போதும். ஆனா அவங்க நம்மளை பத்தி தெரியும். நம்ம மனவளக்கலையில் இருக்கவங்க எல்லாம் எப்படி எங்கு ஓட்டை இருக்கிறது, சட்டத்தில் ஓட்டை இருக்கிறது, அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியே போயிடலாம்னு சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அது எஸ்பெஷலி நம்ம இந்த தென் இந்திய நாட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மூளைக்காரங்க. எப்படி மூளை? குறுக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தி. எப்படி அறத்தின் வழியில் போறதுங்கிற மூளையை விட்டுட்டு அதுல இருந்து எப்படியெல்லாம் நம்ம நுழைஞ்சு வெளியே போகலாம் அப்படிங்கிற மூளை இங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இப்ப. அப்ப மகரிஷி என்ன பண்ணாரு? என்ன மாதிரி இதுல ஒன்றை மட்டும் வைக்காம அதுக்கு அடுத்து ஆசை சீரமைத்தல், சினந்தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இந்த பாவப்பதிவுகள், போக்கும் வழி, இத்தனையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எண்ணம் ஆராய்தல் ஒன்றில் வெற்றி பெற்று விட்டால் மற்ற எதுவுமே தேவையில்லை. அதுதான் அடிப்படை. அடிப்படை. அப்ப அந்த எண்ணம் என்பது சொல்லாகவோ செயலாகவோ மாறுவதற்காகத்தான் அது தோன்றுகிறது. சரி, அப்ப அது அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாரு? அந்த இடத்துல நின்று இதுல தீய எண்ணமாக இருந்தால் என்ன செய்ய சொல்றாரு? அதை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்ப இன்னைக்கு புத்தாண்டு நம்ம எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு புத்தாண்டுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. கோயில போய் ஏகப்பட்ட சங்கல்பம் செய்யறாங்க. இந்த வருஷத்துல நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு நிறைய மேடைகள் எல்லாம் நிறைய பேர் அப்படிலாம் சொல்லி அப்படியெல்லாம் எல்லாரையும் சொல்ல வச்சு வாழ்த்து சொல்லி என்னமோ செய்யறாங்க. ஆனால் நாம் என்ன செய்ய, இந்த புத்தாண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரே ஒரு சங்கல்பம் தான். என்ன சங்கல்பம்? எண்ணம் தோன்றும் போது அது தீய எண்ணமாக இருந்தால் அது செயல்படுவதற்காகத்தான் அது எழும்புகிறது. ஆனால் நான் செயல்படுத்த மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பம் ஒன்றுதான் இந்த புத்தாண்டு செய்தியாக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். சரி சார், அது செயலாக மாறுவதற்கு தான் தோன்றுகிறது, நான் செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னா கேட்குமா? அது கேட்குமா என்று கேட்டால் நமது ஆறாவது அறிவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த ஆற்றலோடு நாம் சொன்னால் நம்மை மீறி அது செயலாக மாறாது. நாம அது செயலாக மாறுவதற்கு வருகிறது என்று சொன்னால் அதற்கு நம்ம கிரீன் சிக்னல் கொடுக்கும் பொழுதுதான் அது செயலாக மாறுமே தவிர நமது ஆறாவது அறிவை மீறி அது செயலாக மாறாது. அந்த அளவுக்கு ஆறாவது அறிவின் திறன் அப்படிப்பட்ட ஒரு திறன் மனிதனுக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அஞ்சறிவு வரைக்கும் அது இல்லை. அஞ்சறிவு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கண்ட்ரோல் முழுவதும் இறைநிலையை வைத்துக் கொள்ளுகிறது. அங்க இல்லை. அதை அந்த ஒரு தீய செயலாக மாறுவதற்குரிய ஒரு நிலை ஐந்தறிவு ஜீவனுக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்த செயலாக மாற்றாமல் தடுக்கக்கூடிய வேலையை இறைநிலையே செய்து விடுகிறது. எதுக்கு? அஞ்சறிவு ஜீவன் வரை. ஆனால் மனிதனுக்கு அது செய்வதில்லை. இந்த இடம் மனிதனை வித்தியாசமாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு இடம். வேதாத்திரியத்துல இந்த மனிதன் என்ற இடத்தை வேறுபடுத்தி பார்க்கணும்னா இந்த ஆறாவது அறிவு என்பதைத்தான் வேறுபடுத்தி பார்க்கணும். மகரிஷி அந்த காலத்துல பேசுவாங்க. இருந்தா கேட்டு பாருங்க. 85 சாமிஜி பேசியிருப்பாங்க. ஆறாவது அறிவின் திறன் என்று ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. அது பழைய கேசட்ல இருக்கும். அதெல்லாம் இப்ப இருக்கான்னு தெரியல, தேடி பாருங்க. ஆறாவது அறிவின் திறன் என்று சொல்வார்கள். அப்ப அது மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவு. அது கொடுக்கப்படும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் ஒரு கண்டிஷன் அங்க இருக்கு. என்ன கண்டிஷன்? இந்த ஆறாவது அறிவை கொடுத்த பிறகு அந்த இறைநிலை மனிதனுடைய செயல்பாடுகளில் இறைநிலை தலையிடுவதில்லை என்ற ஒரு நிலையை எடுத்து மனிதனுக்கு ஒரு பூரணமான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சுதந்திரத்தை முழுமையாக பெற்றவன் மனிதன் மட்டுமே. இது வள்ளலார் அவர்கள் என்ன சொல்றாங்க, இதை அவரு வள்ளலார் அந்த தத்துவத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரீ வீல் என்று சொல்லுகிறார்கள்.
அது ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற மனிதனாகத்தான் இப்பொழுது பெரும்பான்மையான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன பண்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் என்பதே இந்த 6வது அறிவு தான். இந்த 6வது அறிவை கொண்டு நாம இதை செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த முடிவை எடுக்கும் சக்தியை, திறனை எல்லா மனிதனுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்ப இறைவன் தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த இப்ப இப்ப முருகன் சொன்னோன்னே வேலுன்னு சொல்லுவீங்க. என்ன செய்யறாரு அவரு? அந்த வேலை கொண்டு வந்து யார் கையில கொடுத்துட்டாரு? உன் கையிலேயே கொடுத்துட்டார். நீயே பார்த்துக்கன்னு கொடுத்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை பெற்றவன் மனிதன். அந்த 6வது அறிவு அவ்வளவு திறன் வாய்ந்தது. இப்ப சொல்லுங்க, அப்ப எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் அது செயலாக மாறணுமா வேண்டாமாங்கிற முடிவை எடுக்கும் சக்தி நம்மிடம் இருக்கிறதா? எல்லா மனிதர்களிடமும் இருக்கிறது. அது 6வது அறிவு. அப்ப நான் அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தை செய்தால் போதும். இது ஒன்று போதுங்க மனிதனாக வாழ்வதற்கு. இது இந்த ஒரு இடத்தை சொல்லி கொடுத்தாலே போதும். இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ தத்துவம், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒரு தத்துவம் மட்டும் சொல்லுங்க. இது இருந்தாலே மனித குலம் மாறிவிடும். அதை செய்ய மாட்டேன். ஆனா இப்ப என்ன கேட்பான் மனுஷன்? ஏன் ஏன் இதை செயலாக மாற்றக்கூடாது? செஞ்சா என்ன? அது செஞ்சா எனக்கு சௌகரியமாக இருக்கிறதே, எனக்கு அது ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதே, எனக்கு இன்பமாக இருக்கிறதே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பான். ஆனால் அது நிலையான இன்பம் அல்ல, நிலையான மகிழ்ச்சி அல்ல, நிலையான உணர்வு அல்ல. அது தற்காலிகமான உணர்வு என்பதை மனிதன் உணராமல் ஒரு மயக்கத்துல இருக்கிறதுனால அதை என்ன பண்றான்? செயலாக மாறுவதற்கு இவன் அலோவ் பண்றான். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த எண்ணத்தை செயலாக மாற்றுவதற்கு அவன் பெர்மிஷன் கொடுக்கக்கூடிய இடம் இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த இடம்தான் இந்த மனிதனுடைய மனதின் மயக்கம். இந்த இடம் தாங்க மயக்கம்னு இருக்கு. நீங்க சாதாரணமான வாழ்க்கையில மயக்கம்ங்கிறத பேசுறதை விட நீங்க ஆழ்ந்து போய் அந்த மயக்கத்தின் ஆணிவேர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம்தான் மயக்கத்தினுடைய ஆணிவேர். அப்ப என்ன ஆணிவேர்? அந்த கர்மவினை பதிவிலிருந்து ஒரு எண்ணம் தோன்றுகிறது. கர்மவினை பதிவிலிருந்து எண்ணம் தோன்றினால் அது கெட்ட எண்ணம் தான். அது நமக்கு நல்லா தெரியும். அது தமிழானந்த யோகத்தில் இருக்கவங்களுக்கு தெளிவா தெரியும். நாம தெளிவா நம்ம எப்படி வச்சிருக்கோம்? செயல்பதிவு, வினைப்பதிவு என்று பிரித்து விட்டோம். செயல்பதிவு என்பது புண்ணிய செயல், வினைப்பதிவு என்பது அது பாவச் செயல். இதெல்லாம் விளைவை கொடுக்கக்கூடிய செயல்பதிவு, அதெல்லாம் வினைப்பதிவுன்னு நம்ம மாத்திட்டோம். அப்ப வினைப்பதிவிலிருந்து ஒரு எண்ணம் எழுகிறது என்று சொன்னால் அது தீயது என்பது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். அப்ப அது செயல்படுத்தினால் தற்காலிகமாக உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். ஆனால் காலத்தால் நிலையான ஒரு துன்பம் கிடைக்கும். இது தெரியணுமா வேணாமா மனுஷனுக்கு? தற்காலிக சுகத்தை பெற்றுக்கொண்டு பின்னால் நிலையான துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இன்னைக்கு புத்தாண்டுல ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. பின்னால் என்று சொல்லுகிறீர்களே, அந்த பின்னால்னா எந்த பின்னால் என்று கேட்டால் அது இந்த வயதிலே குறைவாக இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பின்னால் என்பது உங்களுடைய கடைசி வயதான காலம். இப்பயே நாங்க வயசு 50 வயசுக்கு மேல போயிட்டோமேங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. இன்னைக்கு இங்க இருக்கிறதுல 3/4 பேர் 50 வயசு தாண்டினவங்களா இருப்பீங்க. அப்ப நமக்கெல்லாம் பின்னால் என்று சொன்னால் நாங்களே இப்ப பின்னால் தானே இருந்துகிட்டு இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப பின்னால்ங்கிறது எப்ப வரும் அந்த துன்பம் என்று கேட்டால் இந்த இடத்துல அந்த பிரபஞ்ச ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் பின்னால் என்பது நமது சந்ததியர்கள் அங்க வரும். அப்ப இன்னைக்கு தற்காலிகமான சுகத்தை அனுபவித்துக் கொண்டு பின்னால் நமது சந்ததிகள் நிலையான துன்பத்தை அனுபவிப்பதற்கான வேலையை செய்ய போகிறோம் என்று அர்த்தம்.
இதுதாங்க வேதாத்திரியத்தினுடைய அந்த கோர் என்று சொல்லலாம். கோர் என்று சொல்லலாம். அப்ப இப்ப நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நமது குழந்தைகளுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது பேர பிள்ளைகளுக்கும் நிலையான துன்பத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புத்தாண்டுல இந்த செய்தியை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இப்ப இந்த இடத்துல வருதா? மகரிஷியினுடைய 2 ஒழுக்க பண்பாடு வருதா? என்ன செய்யணும் இப்ப? ஏன் அவர் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு? நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தரமாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்பம் தருவதற்குரிய அந்த எண்ணம் வருகிறது, தனக்கோ பிறருக்கோ அந்த எண்ணம் வருகிறது. ஆனால் அதை செயல்படுத்த மாட்டேன். அதாங்க முதல் ஒழுக்கம். ஏன் செயல்படுத்த மாட்டேன்? செயல்படுத்தினால் எனக்கு தற்காலிக சுகம், ஆனால் நிரந்தர சுகம், நிரந்தர துன்பம். அப்ப இதை உணர்ந்து கொண்டால் இப்பொழுது எனக்கு தற்காலிக சுகம் வேண்டாம். சரி, தற்காலிக சுகம் வேண்டாம் என்று சொன்னோம். அப்ப நாங்க என்னத்தங்க வாழ்க்கையில அனுபவிக்க வேணாமா? என்னங்க ஒரு புத்தாண்டு அன்னைக்கு நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுறீங்க, தற்காலிக சுகமும் வேண்டாம்னு சொல்றீங்க. தற்காலிக சுகமெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப வாழ்க்கையில நாங்க சுகமா இருக்கணுமா இல்லையா? அதுக்கு ஏதாவது சொல்லுங்கய்யா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு இருக்குது. இப்போதான் நம்ம வேதாத்திரிய அன்பர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நிலையான சுகத்துக்கு வாங்க, அவ்வளவுதானே. நிலையான சுகத்துக்கு வாங்க. இந்த நிலையான சுகம், நிலையான உணர்வுகள் என்பதை நாம தமிழ் ஆனந்த யோகத்துல தெளிவா பலவேறு இடத்துல பேசியிருக்கிறோம். ஆனால் இது வேதாத்திரியத்துல இதை பேசுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நிறைய அன்பர்கள் இதை வேதாத்திரியத்துல இப்படியெல்லாம் அவங்க சொல்றது இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க பரவாயில்ல, இங்கே தமிழ் ஆனந்த யோகத்துல இதை ரொம்ப 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 வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். நிலையான உணர்வுகள் என்று, எல்லோரிடமும் நிறைந்திருக்கக்கூடிய உணர்வுகள் என்று. அதை அனுபவிக்காமலேயே மனிதன் இறந்து விடுகிறானே, அது என்னென்ன உணர்வுகள்? இப்ப உங்க எல்லாருக்கும் தெரியும். இன்பம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம், இதெல்லாம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள். இப்ப இவையெல்லாம் நம்மிடம் இயல்பாக நிறைந்து இருக்கிறது. ஆனால் அந்த அனுபவத்துக்கு நாம செல்வதே இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இன்பத்தை துன்பமா மாத்திக்கிறோம். ஒன்று துன்பத்தை உருவாக்கி கொள்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? மகிழ்ச்சின்னு ஒரு தவறான ஒரு புரிதலை செய்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி மகிழ்ச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, சந்தோஷம் என்ற வார்த்தையை நாம் மகிழ்ச்சி என்று புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப மகிழ்ச்சி என்பதற்கும் சந்தோஷம் என்பதற்கும் வித்தியாசம் என்ன என்று கேட்டால், மகிழ்ச்சி என்ற உணர்வில் மூன்றாவது ஒரு நபருடைய துன்பமோ, சோகமோ, வேதனையோ, ஏக்கமோ, பொறாமையோ அதில் இணைந்து இருந்தால் அந்த மகிழ்ச்சிக்கு பெயர் சந்தோஷம். புரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. இது கொஞ்சம் இன்னைக்கு ஒரு புதிய செய்தியாக இதை பாருங்கள். காலையில ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில இன்னைக்கு ஒரு புத்தாண்டு விழா கொண்டாடினாங்க. அங்க ஒரு சிறப்பு அழைப்பாளராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எதேச்சே நான் எந்த தலைப்பும் கொடுக்கல. ஏதோ புத்தாண்டு செய்தி ஒரு பேச்சாளர் ஒருத்தர் பேச வர்றாருன்னு அப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா இன்னைக்கு காலையில அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நீங்க இந்த தலைப்பில் பேசுங்கள் என்று போட்டிருந்தாங்க. அந்த தலைப்பு என்ன போட்டிருந்தாங்க தெரியுங்களா? அது நான் கொடுக்கல, அவங்களா போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு நான் அவங்கள்ட்ட எப்படிங்க இந்த தலைப்பு போட்டீங்கன்னு கேட்டேன். என்ன தலைப்பு என்றால், எது மகிழ்ச்சி, எது சந்தோஷம் அப்படின்னு தலைப்பு போட்டு விட்டாங்க. ஏங்க நீங்க எது மகிழ்ச்சின்னு மட்டும் போட்டு நிறுத்திருக்கலாமே, ஏன் இப்படி போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். கேட்குறப்ப அங்க அந்த ஆர்கனைசர்ல ஒருத்தர் ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு தமிழ் ஆசிரியர், ரொம்ப ஒரு அறம் சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆசிரியர், அந்த இயற்கை சார்ந்து நிறைய கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் தாங்க இந்த தலைப்பை போட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அப்ப அங்க மகிழ்ச்சி என்பதற்கும் சந்தோஷம் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்று அங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். அப்பதான் எல்லா பேருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஆகா, இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதா? நாங்க இவ்வளவு நாளா சந்தோஷம் நல்லது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே
அப்படின்னாங்க. ஏங்க நல்லதுன்னு நினைச்சீங்க? சந்தோஷம் என்பதில் தோஷம் என்ற வார்த்தை அதற்குள்ளாக ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சீங்களான்னு கேட்டேன். சந்தோஷம் என்பதில் தோஷம் என்ற அந்த வேர்டு உள்ளுக்குள்ள இருக்குது. அப்ப நாம எதையெல்லாம் மகிழ்ச்சி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக இதுல என்ன இதெல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, இப்ப துன்பம் என்பது ஒன்று, இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம். நம்ம என்ன பண்றோம்? அப்படியெல்லாம் நாங்க மீறதெல்லாம் இல்லைங்க. நான் சம்பாரிச்சு நான் இது வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன், இதை வாங்கினேன், அதை வாங்கினேன். இந்த புத்தாண்டுல இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பெறணும், அதை பெறணும் எல்லாம் நினைக்கிறோமா? புறத்தில் நாம் இவ்வளவு வசதிகளை பெருக்க வேண்டும், இதெல்லாம் வாங்கணும், இப்படியெல்லாம் நடக்கணும், புத்தாண்டுல கார் வாங்கணும், வீடு கட்டணும், நகை வாங்கணும், துணி வாங்கணும், எல்லா பேரும் நினைக்கிறீங்க. ரைட். எது வேணாலும் வாங்க. அதை வாங்கும் போது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். அது முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்று ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். அதை வாங்கிய போது அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக வேறு யாரு ஒருத்தருடைய துன்பமோ, வேதனையோ, ஏக்கமோ, பொறாமையோ, ஏதாவது ஒரு அலை அதில் ஒட்டிச்சுன்னு சொன்னா அதை மகிழ்ச்சி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சந்தோஷம் என்று போட்டுக்கொள்ளுங்கள். அது பின்னால் நம்மை பாதிக்கும். அப்ப நான் இன்னைக்கு அவங்க அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நம்ம போய் பேசின இடம். அதனாலதான் சொல்லும் போது சொன்னேன், நீங்க இப்ப ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு வாங்கினோடனே உங்களுக்கு மகிழ்ச்சி. எப்படி? வீடு வாங்கிட்டோங்கிற மகிழ்ச்சி. யார்கிட்ட வாங்கினீங்க? ஒருத்தர் வித்தாரு, அவர்கிட்ட வாங்கினோம். அவரே வித்தாரு, அவர் கடனுக்காக வித்தாரு, அவர் கஷ்டத்துக்காக வித்தாரு. இப்போ அவருடைய கஷ்டம்தான் உங்களுடைய மகிழ்ச்சியாக நீங்கள் பார்க்கிறீர்கள். உங்களுடைய மகிழ்ச்சியில் அவருடைய கஷ்டம் இருக்கிறதா? இருக்கிறது. அப்ப அது சந்தோஷம். அப்ப இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காக பேசணும் இல்லையா? அப்ப இவங்க என்ன பண்றாங்க? பெரிய பெரிய வீடுகள்லாம் நிறைய வீடுகள் கட்டி அப்படி சேல் பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்னேன், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர், இவரு அது வித்தா தான் அவருக்கு மகிழ்ச்சி, விற்காம இருந்தாருன்னா அவருக்கு சோகமா இருக்குது. இவர் கட்டின வீடெல்லாம் வித்துச்சுன்னா தான் மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியோட விற்கிறவர் இவரு. அப்ப இவர்கிட்ட வீடு வாங்கினீங்கன்னா அப்ப அதுல மகிழ்ச்சியாவே இருக்கிறே அப்படின்னு சொல்லி அவரை ப்ரொமோட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சையும் கொடுத்துட்டு, ரைட்டு, சரிதானே? ஆனால் இவற்றை அவர் மகிழ்ச்சியோட கொடுக்குறாரு, நீ மகிழ்ச்சியோட வாங்கினீங்க. ஆனா நம்ம மனித மனம் என்ன பண்ணுது பாருங்க, அது மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாகவே வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை சந்தோஷமாக மாற்றிவிட வேண்டும் என்பதற்காக எல்லாரும் என்ன பண்றீங்க? அந்த எல்லாமே வீடு வாங்கினவங்க தான் அங்க உட்கார்ந்துருந்தாங்க, அந்த கூட்டம் முழுதும். நீ என்ன பண்றீங்க? உடனே ஒரு 500 பத்திரிகை அடிச்சு, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லா பத்துக்கும் பத்திரிகை அடிச்சு, கிரகப்பிரவேசத்துக்கு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக இந்த 500 பேர்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% பேரு என்ன பண்ணிட்டு போயிடுவான்? ஒரு பாதி பேர் பொறாமைய இணைச்சிட்டு போவான், பாதி பேர் ஏக்கத்தை இணைச்சிட்டு போயிடுவான், பாதி பேர் வேதனைய இணைச்சிட்டு போயிடுவான். இவெல்லாம் வீடு வாங்கிட்டானே, இவன் இப்படிப்பட்ட வீடு வாங்கிட்டானே, நம்மளால வாங்க முடியலையே. இப்படி அது எந்த வேதனை, ஏக்கம், பொறாமை எல்லாத்தையும் உங்க மகிழ்ச்சியில ஒட்ட வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க என்னைக்கு கிரகப்பிரவேசம் எல்லாத்தையும் கூப்பிட்டீங்களோ அப்ப நீங்க அதை மகிழ்ச்சி சந்தோஷமாக மாற்றி விட்டீர்கள். அந்த வீட்டுக்குள்ள உங்களால சந்தோஷமா இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியல இப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் வேறுபடுத்தி அங்க பேசினேன். இப்ப பாருங்க, இப்போ மனிதன் ஒன்று துன்பம் என்பதை அவனாக உருவாக்குகிறான், அல்லது மகிழ்ச்சியை சந்தோஷமாக மாற்றி விடுகிறான். அவ்வளவுதான். நீங்க ஒரு நகை வாங்குறீங்க, அதை போட்டுட்டு 4 பேர்கிட்ட காமிச்ச உடனே அந்த 4 பேருடைய பொறாமையை அதுல வாங்கிட்டீங்க, அது மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமா மாறிடுது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ற உணர்வாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அதில் எந்த விதமான அந்த எதிர்மறையான அந்த உணர்வுகள் அதில் இணையாமல் இருந்தால் தான் மகிழ்ச்சி. அப்ப இந்த புத்தாண்டை நம்ம என்ன செய்யணும், என்ன சங்கல்பம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு சங்கல்பம் எடுங்க. நீங்க நான் பொருளாதாரத்துல நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டிய தேவையான பொருள்களை எல்லாம் வாங்கிக்கங்க. நாம தேவைகளை பற்றி நிறைய பேசக்கூடிய தமிழானந்த யோகம் தேவைகள் 3 நிறைய பேசியிருப்போம். பரவாயில்ல, அப்படியே வாழ முடியாது, ரைட்டு, அதெல்லாம் யோகிகளாகத்தான் வாழ முடியும், ரைட்டு. நாங்கெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாதுங்கய்யா, ஓரளவுக்கு நாங்கள் வசதிகளை வாழ்ந்து கொள்கிறோம். சார் சொல்லுவாரு, என்ன பண்ணாரு, அதாவது ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வாழ்ந்துக்கிறோம்னு சொல்லுவாரு. ரைட், அதுக்கு வாங்கிக்கங்க.
இந்த புத்தாண்டில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் சங்கல்பமாக எடுங்கள். எது வேணாலும் வாங்கிக்கிங்க. அந்த வாங்கும் பொழுது அது உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் தெரிந்த அளவில் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்க குடும்பத்தின் அளவில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தின் அளவில் அதை ரசித்துக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக அதை வைத்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அதை பிறரிடம் காண்பித்து அங்கு ஒரு பொறாமை அலையையோ, ஏக்க அலையையோ, வேதனை அலைகளையோ அதில் இணைக்காதீர்கள். இந்த ஒரு சங்கல்பத்தை இன்னைக்கு புத்தாண்டுல நீங்க எடுங்க. நீ என்ன வாங்கினாலும் அதை கொண்டு போய் 4 பேர்த்துக்கு காமிக்கிறேன். வாங்கணும்னு நிறைய பேர் அப்படியே ஸ்டேட்டஸ்ல போட்டுறானே, நான் இதை வாங்கியிருக்கேன், அந்த புது கார் வாங்கியிருக்கேன், ஸ்டேட்டஸ்ல போட்டு சொந்தக்காரன் எல்லாம் பார்க்க வச்சிடறானே, அவனோட கான்டாக்ட்ல இருக்கவங்க எல்லா பேரும் பார்த்துடுறானே, உடனே அங்க வந்துருச்சு, நெகட்டிவ்ல வந்துருது. அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் நமது உறவினர்கள் எல்லா இடத்துல இருந்தும் அந்த ஒரு நேர்மறையான அலைகள் வருவது மிக குறைவாக இருக்கிறது, மிக குறைவாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% பேர் இந்த மாதிரியான அலைகளை, நெகட்டிவான அலைகளை வீசக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்க எது வாங்கினாலும் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் ரசிக்கக்கூடிய அளவில் மாறுங்கள். நம்ம சாதாரணமா சொல்லியிருக்கோம், இப்ப நம்ம மகிழ்ச்சி என்பது ரசித்தலில் தான் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம். நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் நீங்கள் அதை ரசித்து மகிழ்ச்சியாக அதில் அனுபவம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் பிறருடைய அலை அங்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாது. நல்ல வீடு வாங்க, வீடு வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க அளவுல போய் ஏதோ பூஜை எல்லாம் பண்ணிட்டு அங்க அந்த வீடை ரசித்து அதில் வாழுங்கள். ஒரு நகை வாங்குறீங்க, அதை போட்டு நீங்க கணவன் மனைவி ரசித்து வாழுங்கள். நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அதை போட்டு குடும்பத்துக்குள்ள ரசித்து வாழுங்கள். குடும்பத்துக்குள்ளாக ஒவ்வொன்றையும் ரசிப்பு தன்மையாக மாற்றுங்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் ரசிப்பு தன்மையாக மாற்றுங்கள். ரசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு இருங்க, ரசிச்சு வாழுங்க. எல்லாத்தையும் ரசனையோடு வாழ்ந்து அந்த ரசிப்பு தன்மையோடு வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழுங்கள். இதில் அந்த வேதனையான, துன்பமான அந்த உணர்வுகளை அதில் இணைத்து அதை சந்தோஷமாக மாற்றி விடாதீர்கள். பெரும்பாலான மனிதர்கள் இப்பொழுது ஒன்று துன்பத்தில் இருக்கிறார்கள் அல்லது சந்தோஷத்தில் இருக்கிறார்கள், யாரும் மகிழ்ச்சியில் இல்லை. மகிழ்ச்சி என்பது நிலையான உணர்வு. நம்ம சொல்லக்கூடிய அந்த வரிசையில் அது வருது. நிலையான உணர்வு, நீடித்த உணர்வாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் கூட சொல்ல முடியாது, மகிழ்ச்சியை உணர வேண்டும். அனைவரும் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக உணர்ந்து உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக, அன்பான குடும்பமாக, ஆனந்தமான குடும்பமாக அனைவரும் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துதலோடு இன்ற புத்தாண்டு வாழ்த்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நண்பர்களே, இவ்வளவு நேரம் நமக்கு புத்தாண்டில் ஜோதிட ரீதியாக புத்தாண்டு எப்படி இருக்கும், வேதாத்திரி அடிப்படையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிகவும் சிறப்பாக உதாரணங்களோடு எடுத்துரைத்த ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. எங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் சொல்லி கொடுத்துட்டீங்க. இந்த நியூ இயர்ல நாங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கணுங்கிறதையும் தெளிவா சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஐயா அவர்கள் சொன்னதுல இருந்து ஒரு சிறு குறிப்பை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஐயா ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் புத்தாண்டுனா அது கோள்களுடைய அலையக்கத்தின் அடிப்படையில கணிச்சு சொல்லுவாங்க. ஆனா இப்ப மனிதர்கள் எல்லாமே பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறதுனால அவர்களுடைய அந்த மன அலை இயக்கமும் இதற்கு இதுவும் வேலை செய்யும். அதனால இந்த புத்தாண்டை பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி வேதாத்ரி ஐயா சொல்லும் பொழுது இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், பிறந்த தினம் இதெல்லாம் நினைவூட்டதற்காகத்தானே தவிர அது அன்னைக்கு மட்டும் கொண்டாடக்கூடியது அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நமது வாழ்க்கையை நம்ம அந்த வேதாத்திரிய சிந்தனைகளோடு சங்கல்பம் செய்ய வேணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த புத்தாண்டு ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், கன்னி லக்கணத்துல தொடங்கியதுன்னு சொன்னாங்க. ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருப்பதால பொதுவா இது நன்மையாகத்தான் இருக்கும்.
அந்த பகைவர்களும் எதிரிகளும் இல்லாத நிலையாக இருக்கும் அப்படிங்கறத சொன்னாங்க. ராகுவும் சனியும் கடந்த சில ஆண்டுகளாக இணைந்தே இருந்ததுனாலதான் அந்த போரெல்லாம் வர காரணம். இப்ப ராகு வந்து சற்றே விலகி, அதாவது 13 டிகிரி விலகி இருக்கு. ராகு வந்து கும்பராசியில டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்புறம் ஐயா சொல்லும்போது ஜோதிடத்துல வந்து நம்ம வேதாத்திரியத்துல வந்து சூரியனுடைய நடுமையத்துல இருந்து ராகு கேது பீரிட்டு செல்லக்கூடிய காந்தலை பாதைகள் ராகு கேதுன்னு இருக்குது. ஆனா ஜோதிடத்துல அதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா பூமியின் மையத்திலிருந்து பிரித்து கொண்டு வரும் அந்த காந்தலை பாதைகள் என்று வரும். ராகு கேது வந்து இறைநிலைக்கு சமமானது. ஆனா இது நாசா அந்த விஞ்ஞானிகள் வந்து அந்த ராகு கேது அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த ராகு கும்பராசியில் இருக்கிறனால ராகு கேதுவோட இணைந்திருக்கிறதுனால சனி வந்து என்னென்ன அந்த தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துமோ அது எல்லாமே அந்த ராகு வந்து இன்னும் 2.5 ஆண்டுகள் செய்யும் அப்படிங்கறத ஐயா சொன்னாங்க. அதாவது சனியின் வீட்டுல இருக்கிறதுனாலமா, சனியின் வீட்டில் இருப்பதால் ராகு வந்து சனியினுடைய வீட்டுல இருக்கிறதுனால அதோடைய சனி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ராகு செய்யும். அப்படிதானங்க ஐயா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரிங்க. ஆன்மீகத்தை பொறுத்தவரை இது பொற்காலம். புற வாழ்க்கையை பொறுத்தவரை அது தடமாறி சென்ற மனிதர்களை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்காக இயற்கை எடுத்துக்கொள்ளும் முயற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் இந்த போர் புரிந்தவர்கள்லாம் ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜூன் 2க்கு அப்புறம் குரு கடகத்துல உச்சத்துல இருக்கிறதுனால சனி கடகத்தில் உச்சத்துல இருக்கிறதுனால சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. அதாவது அறத்தின் வழி வாழ்பவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை. அறத்திற்கு முரண்பாடாக வாழ்பவர்களுக்கு அந்த ஆகஸ்ட் வரை அது பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும் அப்படிங்கறத ஐயா சொன்னாங்க. அப்புறம் ஐயா வந்து வேதாத்திரியத்தின் அடிப்படையில இந்த புத்தாண்டை நம்ம எப்படி பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய செயல்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா நம்மளுடைய செயல்களை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. அது நல்ல செயலாக இருக்கும் பொழுது அது புண்ணியமாக இருக்கும், தீய செயலா இருக்கும் போது பாவம் அப்படிங்கறதே சொன்னாங்க. இந்த செயலுக்கு மூல காரணம் என்ன? எண்ணம். அப்போ எண்ணம் தான் செயலாக மாறுது. சோ எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமது வாழ்க்கை அமையும். அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறதையும் தெளிவா ஐயா வந்து எடுத்து சொன்னாங்க. நல்ல எண்ணங்களாக இருந்து அதை செயல்படுத்தும் பொழுது கர்ம வினை குறையும். தீய எண்ணங்களாக இருந்து அதை நம்ம செயல்படுத்தணும்னா கர்ம வினை கூடும். எனவே நாம வந்து தீய எண்ணங்களை சொல்லாகவோ செயலாகவோ மாற்ற மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்து செயல் மாற்றம் செய்யணுங்கிறதான் ஐயாவுடைய வேண்டுகோள். அதை நாங்களும் பின்பற்றுகிறோம் ஐயா. வாழ்க்கை வளமுடன். ஏன்னா நமக்கு அது போக நமக்கு தீய எண்ணங்கள் வராம கர்ம வினை பதிவிலிருந்து கூட நமக்கு அதை வர எல்லாமே கெட்ட எண்ணம் தான். அதையும் நம்ம வந்து செயல்படுத்த கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா தற்கால சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு வேண்டி தற்கால சுகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பிற்காலத்துல நமது பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் துன்பம் கொடுக்காமல் இருக்க இந்த கெட்ட எண்ணங்களை செயல்படுத்த கூடாது என்கிற சங்கல்பத்தை எடுத்து நம்ம வந்து அதை தீவிரமா கடைபிடிச்சு செயல் மாற்றம் செய்யணுங்கிறது தான் இந்த இன்றைய சிந்தனையினுடைய மிக முக்கிய கருத்தாக உள்ளது. அதாவது நம்மகிட்டே உள்ள அந்த நிலையான சுகமான அந்த உணர்வுகளான அன்பு, ஆனந்தம், அமைதி, இன்பம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க கற்றுக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த மகிழ்ச்சிங்கிற உணர்வுல சந்தோஷம் எப்படி சந்தோஷம்ங்கிறது என்ன அப்படிங்கிறத பல உதாரணங்கள் மூலமா சொன்னாங்க. மகிழ்ச்சிங்கிற உணர்வுல அந்த 3வது நபருடைய துன்பமோ துக்கமோ இருக்கிறது. அதனால வந்து நீங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருந்துக்கோங்க. அது உங்க குடும்ப அளவுல மட்டும் வச்சுக்கோங்க, பிறருக்கு அது தெரிய வேண்டாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சா அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐயா சொன்னாங்க. இது நிறைய நானும் அனுபவபூர்வம் பார்த்துருக்கேங்க ஐயா. என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஸ்டேட்டஸ்ல அவங்க பையன் வந்து டிகிரி வாங்கினதை போட்டாங்க. காலையில போட்டாங்க, சாயங்காலமே அவங்க ஹஸ்பண்ட் ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாரு. அவங்க அது வரைக்கும் ஸ்டேட்டஸே வச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட்டஸ் வச்சாங்க. இனிமேல் வாழ்க்கையில ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. ஆக்சுவலா நான் நேத்திக்குதான் இந்த ரெசல்யூஷன் தான் எடுத்தேன். இனிமேல் வந்து பிறரை பத்தி புறம் சொல்றதும் கூடாது. இந்த புத்தாண்டோட ரெசல்யூஷனா இது எடுத்தேன். ஏன்னா
செவ்வாய்க்கிழமை என்னோட புத்தக கலந்தாய்வு எனக்கு கொடுத்த தலைப்பும் நீங்க கொடுத்த இந்த சிந்தனை ஒட்டி தான் இருந்துச்சு. சோ அது குறித்து நான் ரிவைஸ் பண்ணதுனால எனக்கு இதே எண்ணங்கள் தான் வந்துருந்து. தொடர்ந்து 2 நாளாவே இதே சிந்தனைகள் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. தினமும் காலை 5 மணிக்கு பஞ்சேந்திரிய தபமும், அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஞானாசிரியர் நன்மணி அவர்களால் வழங்கப்படுகிறது. நாளை மாலை தவம், நாளை மாலை பௌர்ணமி என்பதால் பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கும். அதனைத் தொடர்ந்து மன அமைதி உண்மையா கற்பனையா என்ற தலைப்பில் ஞான ரிஷி AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய உரை உள்ளது. சனிக்கிழமை காலையும் பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கும். சனி மற்றும் ஞாயிறு மாலை நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்வு. மூலிகை மகேந்திரன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பசி உணவு மையத்தில் பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஆங்கில புத்தாண்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல ரொம்ப சிந்திக்க வச்சுங்க ஐயா. ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சுங்க பாருங்க, இப்படி பிச்சுக்கணுங்க ஐயா. ஆனா இன்னைக்கு ஒரு அனுபவத்தை கண்ட மாதிரி சந்தோஷத்துல ஒரு தோசை இருக்கிறது இன்னைக்கு தாங்க ஐயா வாழ்நாள். இப்படி ஒரு தோசை இதுக்கு மேல அந்த சந்தோஷன்ற வார்த்தை பயன்படுத்தலைங்க ஐயா. காலையில போயிருந்த கூட்டத்துல எல்லா பேரும் அதுதாங்க சொன்னாங்க. அதான் கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே மூளைய புழிஞ்சு எடுத்துட்டீங்க ஐயா. இப்படி போடுறீங்க அப்படி போடுறீங்க, அப்படியே கூர்ந்து 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 கவனிச்சு போற திணற அப்படியே. சரி என்னதான் கிளைமேக்ஸ் வருது அப்படின்னு லாஸ்டா வந்து மகிழ்ச்சியில கொஞ்சம் முடிச்சிங்க. அதே போல அது லாஸ்ட்ல நீங்க சொன்னதுதாங்க ஐயா உண்மை. எளிமையான முறைக்கு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மகிழ்ச்சி அடைவதுதான் அந்த பேரின்பங்க ஐயா. அது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பா கிளைமேக்ஸ முடிச்சிட்டீங்க. காலையில இந்த இடத்துல எப்படி இருந்ததோ அதே போல இன்னைக்கு குழுவிலயும் இருந்திருப்பாங்க மக்கள். கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தித்து நல்லா இருந்தது. நான் கூட மிக்க மகிழ்ச்சின்னு தாங்க ஐயா சொல்லுவேன். சரி, எனக்கு ஒரு ஆறுதலுங்க ஐயா இன்னைக்கு. ஐயா இதுல வந்து ஜோதிடத்தை வந்து டச் பண்ணீங்க ஐயா. இன்னைக்கு வந்து அந்த ஜோதிடத்துல வந்து என்னுடைய இதுல வந்து ஒரு சந்தேகங்க ஐயா, அதுதான் கேக்குறேன் ஐயா. ஒரு குழந்தை பிறப்புக்கு வந்து 2 பேர் தேவைங்க ஐயா. தந்தையும் தேவை, தாயும் தேவை. இவங்க 2 பேரை வச்சுதான் ஒரு குழந்தை முழுமை அடைகிறது. அதுல வந்து இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது தந்தையிடம் இருந்து ஒரு இடத்தில் குழந்தை பிறக்கிறது, தாயிடம் இருந்து பிறக்கிறது. தந்தையிடம் இருந்து பிறக்கிற இடத்தில் ஜாதகம் எழுதுவது சரியாக இருக்குமா, தாயிடம் இருந்து பிறப்பதில் ஜாதகம் எழுதுவது சரியாக இருக்குமா? இப்போ இல்லைங்க, மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க தந்தையிடமிருந்து பிறப்பதுங்கிறத எதை சொல்றீங்கன்னா, கரு உருவாகிற இடத்த சொல்றீங்க. ஆமா, இல்ல, அதாவது அந்த விந்துநாதம் இணைப்பு நடக்கக்கூடிய நேரம், அதுதான் தந்தையினுடைய அந்த அந்த ஸ்பெர்ம் வந்து அங்க போய் இணையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு எடுக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்ப அது தந்தையின் மூலம் பிறக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம். தாயின் மூலம் பிறக்கிறதுங்கிறது வந்து டெலிவரி ஆகிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அந்த காலத்து சித்தர்கள் இந்த குழந்தை பிறந்த நேரத்தை வைத்து அது கருவுற்ற நேரத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தில் இருந்தார்கள் என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு ஜோதிடர்களுக்கு இந்த பிறந்த நேரத்தையே சரியாக கணிக்கக்கூடிய அளவுக்கே நம்ம இல்லை, அந்த அளவுக்குள்ள மாறிட்டோம் நம்ம. அப்ப இப்போ நாம வந்து இதைத்தாங்க எடுத்துக்கிறோம். அதனால உண்மையான இது எப்பன்னா அந்த இரண்டும் இணையக்கூடிய இடம்தான் அது சரியான இடமாக இருக்கும். ஏன்னு கேட்டா, அந்த இணைந்த பிறகு அங்கு 10 மாதம் தாயினுடைய வயிற்றில் வளர்கிறது அந்த குழந்தை. அந்த தாயினுடைய வயிற்றில் வளரும் பொழுது அந்த 9 மாதம் 9.5 மாதம் அந்த தாயினுடைய எண்ணங்கள், சொல், செயல் இவையெல்லாம் அந்த கருமையத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்ப ஒரிஜினாலிட்டி கொஞ்சம் மாறிடுது. இங்க பிறக்கிறதுக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி மாறிடுது. ஆனா அப்ப நம்ம அதைத்தான் எடுக்கிறோம். அதனால ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் கூட, அதாவது
ரொம்ப பர்ஃபெக்டா ஜோதிடத்தை பார்த்தாலும் ஒரு 70% தான் நான் சொல்ல முடியும். மீதி ஓ 20%, 25% இறைவனால் மட்டுமே சொல்ல முடியும் சொல்லிடுறாங்க. சரி 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 புரியுதுங்க ஐயா. அதனால இப்ப நம்ம பார்க்கிறது வந்து ஒரு 70 to 80% நம்ம அதை கணிப்பதற்கு இந்த தாயின் மூலம் பிறந்த நேரம் தாங்கய்யா நம்ம ஆ எடுத்துக்கிறோம். முழுமையாக ஆ அதை சொல்ல முடியாதுங்கய்யா. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. இதுதான் ஒரு சந்தேகம் இருந்தது வந்து. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. ஐயா பசி உணர்வு மகேந்திரன் ஐயா, நீங்க தொடர்ந்து தமிழ் ஆனந்தத்துல பயணிச்சுட்டே இருங்க. ஐயா நிறைய உதாரணங்களை ஆணி அடிச்சு சொல்லித்தர மாதிரி சொல்லி தருவாங்க. இந்த சந்தோஷத்துக்குள்ள தோஷம் இருக்கிறதெல்லாம் நேரடி வகுப்புலயும் சரி, நம்ம வகுப்புகள்லயும் அது ஒவ்வொரு சமயம் நமக்கு தேவையான நேரத்துல வரும். தொடர்ந்து எங்களோட பயணிச்சுட்டே இருங்க ஐயா. அந்த புக்கு கூட நீங்க வாங்கி, வேதாத்திரிய பாகங்கள் 3 புத்தகங்கள் இருக்கு. அதுலயும் நிறைய ஐயாவுடைய கருத்துக்கள் இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மோகன் ஐயா. வாழ்க வளமா, வாழ்க வளம் ஐயா. நான் மோகன் புதுக்கோட்டை பேசுறேன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஐயா. இன்னைக்கு ரொம்ப அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்கனவே நிறைய நம்ம தமிழ் ஆணுவத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நல்ல ரொம்ப ஆழமா சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. இப்ப நம்மளுக்கு தேவையோ தேவையில்லையோ ஐயா. இப்ப ஒரு ஒரு 60-70% மரியாதைங்கிற மதிப்புங்கிறது மத்தவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறத வந்து எல்லாமே எதிர்பார்க்கறாங்க ஐயா. இப்ப அதுதான் மதிப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட உள்ள பொருளை அதை விட நம்மகிட்ட இருந்தா மதிப்பு. இப்ப அந்த இதுலயே மரியாதை, அததான் மதிப்புன்னு மரியாதைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும். அந்த இதனாலதான் நம்ம தேவை வந்து கம்மிதான் ஐயா. நம்மளுக்கு தேவை கம்மிதான். இந்த இதுல போகும்போது அடுத்தவங்களுக்காண்டியே நம்ம இதான் மரியாதை. நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்க வீட்டுல இருக்க கூட நம்ம சிறப்பா இருக்கணும். ஒரு டிவி எடுத்துட்டா கூட, ஒரு காரா இருந்தா கூட நம்ம சிறப்பா நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற இதுலதான் நம்ம தேவை இல்லாட்டி கூட நம்ம வாங்குறதுக்காண்டி கடன் வாங்கி வச்சு அப்படி ஒரு துன்பத்துல மாட்டிக்கிற நிலைமை இருக்கு ஐயா. நீங்க இன்னைக்கு இந்த அந்த மதிப்புங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நாம இப்படி இருந்தா தான் நம்மள மதிக்கிறாங்கன்னு சொல்ற பாத்தீங்க. அந்த மதிக்க கூடியவர்கள் அந்த மதிப்புங்கிற வார்த்தைக்குள்ளாகவும் ஒரு பொறாமை இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கும். நீங்க மதிப்புங்கிறது நீங்க நீங்க ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸுக்கு மேல அதுக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க மதிப்புங்கிறத செய்வாங்க. அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே இருக்கவங்க உங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அதனால மதிப்பு மரியாதைன்னு 2 வார்த்தை இருக்குது. நம்மளுடைய நிலைக்கு மேல இருக்கவங்க எல்லாம் நம்மள மதிக்கிறது, ரைட்டுங்களா? சரி, நம்மளுடைய நிலைக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் மரியாதை செய்யறது. இப்போ அந்த மதிப்பு என்பதில் பொறாமை இருக்கும், மரியாதை என்பதில் ஏக்கம் இருக்கும், வேதனை இருக்கும். சரியா போச்சா? அப்ப அது நம்மளை பாதிக்கதான் செய்யும். இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னா, நம்ம மதிப்பும் மரியாதையும் யாரிடமிருந்து நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடமிருந்து வேண்டும், இயற்கையினிடமிருந்து வேண்டும். அதுக்கு மேல வேணா ஒண்ணு வச்சுக்கலாம். உண்மையான குருவினிடம் இருந்து வேண்டும். நம்ம உண்மையான குரு நம்ம மேல பொறாமப்பட மாட்டார். நீங்க சாதாரணமா மகரிஷி சொல்லுவாங்க, நீங்க ஒரு நிலையை அடைஞ்சிட்டீங்க, உங்க அப்பா அம்மாவே உங்க மேல பொறாமப்படுவாங்கன்னு சொல்றாங்க. மகரிஷி சொல்றாரு ஒரு இடத்துல. இப்ப நீங்க ஒரு ப்ரொமோஷன் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்க மாறுறீங்க. இப்போ மகரிஷி கேட்டாங்க, இந்த ப்ரொமோஷன் ஆனதை உண்மையாக அந்த நிலையை நினைச்சு எந்த நெகட்டிவ் இல்லாம பாக்குறவங்க யாரு, மனைவியா அப்பா அம்மாவான்னு கேட்டாரு ஒரு தடவை. அதுல சில பேர் அப்பா அம்மான்னு சொன்னாங்க. அவங்கதான் அதை நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு. மகரிஷி சொல்ற அப்பா அம்மா கிடையாதுன்னு சொல்லிவிட்டார், மனைவி மட்டுமே சொல்லிவிட்டார். மனைவி மட்டும்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னு கேட்டோம். அப்ப அப்பா அம்மாவை கூட சொல்லும் போது என்ன சொல்றாங்க, இவன் ஏற்கனவே நல்லா இருக்கான், இவன் மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான், இப்ப ப்ரொமோஷன்லாம் இவனுக்கு 1.25 லட்ச ரூபாய் சம்பளமா மாறுது. அங்க இன்னொரு பையன் வந்து மாசம் 40,000 தான் வாங்குறான், இந்த ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கலாமே, இவனுக்கு போய் கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்களாம் பெற்றோர்கள். அப்ப அங்கேயே பாருங்க, அந்த அலை இயக்கத்துல ஒரு முழுமையான ஒரு உணர்வு இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப இந்த மதிப்பு மரியாதைங்கிறது யாரிடமிருந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொன்னோம்னா, அன்பாக வாழக்கூடிய கணவன் மனைவியிடமிருந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்து குருவினிடமிருந்து கிடைக்கும்.
உண்மையான குருவினிடமிருந்து கிடைக்கும், அதற்கடுத்து இறைவனிடமிருந்து கிடைக்கும். இது 3 தாங்க எனக்கு தெரியுது. மற்றது எல்லாத்துலயுமே கொஞ்சம் பெர்சன்டேஜ் கலந்து தாங்க வரும். ஆமாங்க, ஆமாங்க. அப்ப நம்ம இறைவனுடைய ரெக்கக்னைசேஷனுக்காகத்தான் நம்ம வாழணும். கண்டிப்பாங்க. நான் பொதுவா நினைப்பேன், குரு நமக்கு ஆசீர்வாதம் அங்கீகாரம் செய்தால் போதும் நினைப்பேன். அதை இறைவன் அங்கீகாரம் செய்தால் போதும் நினைப்பேன். அவ்வளவுதான். ஆமா. அப்படிதான் நம்ம வாழணுமே தவிர, ஆனா அதே சமயத்துல நம்மளுடைய வாழ்க்கை துணை அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். அந்த அளவுல நிக்கணுங்க. மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்னைக்கு நீங்க இன்னொன்னு சொன்னீங்க ஐயா, நம்ம பெரும்பாலும் நினைக்கிறோம் நம்ம இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்கள்ட்ட கூப்பிட்டு வச்சு காட்டுனாதான் மரியாதைன்னு. இப்பதான் தெரியுது சொந்தக்காரங்களாம் காட்டாம நம்ம மட்டுமே அதை வந்து எது செஞ்சாலும் வெளியில சொல்லாம செஞ்சாதான் அது மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லுங்க. ரொம்ப ஐயா, சொந்த அற்புதமான பந்தம் எல்லாம் வேணுமா? அப்ப சொந்த பந்தம் எல்லாம் வேண்டாமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நான் சொல்லுவேன், நான் இப்ப என்ன சொல்லுவேன்னா, நான் போன வாரம் கூட என் கூட பிறந்த சகோதரன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எப்பா நீ கூட பிறந்திருந்தால் நீ செகண்ட் லைன் தான் அப்படின்ட்டேன். செகண்ட் லைன் தான் அப்படின்ட்டேன். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன்னா, இந்த சொந்த பந்தங்கள்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, அங்க யாருக்காவது துன்பம் என்று இருந்தால் அந்த இடத்துல துன்பம் போக்குவதற்காக நீங்க போய் நிக்கணும். அதுக்கு தாங்க சொந்த பந்தம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. துன்பம் போக்கும் செயலுக்காக மட்டும்தான் சொந்த பந்தமே தவிர, நீங்க மற்றதுக்கெல்லாம் நீங்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டு நீங்க பொறாமையும் ஏக்கத்தையும் வாங்காதீங்க. ஒரு துன்பம் என்ற நிலை இருந்தால் நீங்க போய் நில்லுங்க. இன்னைக்கு நான் அதுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போகலன்னாலும் பரவாயில்ல, அங்க ஒரு துக்கம்னா போய் நிக்கணும்பான்னு சொல்லுவாங்க. இப்ப அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிருச்சா? அப்ப மகரிஷியினுடைய தத்துவத்துப்படி துன்பம் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அங்குதான் சொந்தம் பந்தம். மற்ற இடத்துல எல்லாம் நீங்களா உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நீங்களே கொண்டாடி கொள்ளுங்கள், உங்க குடும்ப அளவிலே கொண்டாடி கொள்ளுங்கள். நிறைய பேரை கூப்பிடாதீங்க. இது மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. ஒரு கல்யாணம்னா கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல உண்மையிலேயே வாழ்த்தக்கூடிய அன்பு நிறைந்தவர்கள் 50 பேரை கூப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கப்பா, 1000 பேரை கூப்பிட்டு நீ பொறாமையை வாங்காதீங்கப்பான்னு சொல்றாரு. ஆனா யாரும் கேட்கல. அவருடைய திருமணம் திட்டம் அப்படின்னு ஒரு புத்தகமே போட்டார். அந்த புத்தகத்தை இப்பொழுது பிரிண்ட் பண்ணாம நிறுத்திவிட்டாங்க. ஏன்னா நம்ம பேராசிரியர்கள் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு மனசு இல்லை, அதனால அதை அப்படியே நிறுத்திவிட்டாங்க. மகரிஷி எல்லாம் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கமலவேணி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா. இந்த இப்ப நீங்க வந்து இந்த குழந்தை பிறக்கிற அந்த நேரம் அந்த இது ஜாதகத்துல வச்சு பாக்குறோம் இல்லைங்கய்யா, அதுல வந்து ஆமா கர்ப்ப செல் நீக்கி இருப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐயா. அது வந்து அந்த கர்ப்பசல் நீக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது வந்து இந்த குழந்தை உருவான இதுல இருந்து அந்த 10 மாசம் வரைக்கும் உள்ள அந்த டைமா, அல்லது அந்த கரு உருவானதுல இருக்கிற அப்ப இருந்து வர்ற அந்த டைமாங்கய்யா அது? இல்ல, அந்த ரெண்டுமே கிடையாது. இது என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து இப்ப பரணி நட்சத்திரத்துல பிறக்குது. அந்த பரணி நட்சத்திரத்துல 1, 2, 3, 4 பாதம் இருக்குது. சரி. அந்த 4 பாதத்துல எந்த பாதத்துல பிறக்குது? ரைட்டா? இப்போ 2ஆம் பாதத்துல பிறக்குதுன்னு வச்சுக்கங்க. 2ஆம் பாதத்துல பிறந்துச்சுன்னா அதுக்கு சுக்கிர திசை. பரணி நட்சத்திரத்துல பிறந்தா சுக்கிர திசை. அது உங்களுக்கு தெரியும். அஸ்வினியில பிறந்தா கேது திசை, பரணியில பிறந்தா சுக்கிரன், கார்த்திகையில பிறந்தா சூரியன். ரைட்டா? ரைட்டு. அப்ப இப்ப 2ஆம் பாதத்துல அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு 15 வருஷம் தான் அந்த சுக்கிர திசை நடக்கும். சரி. அந்த கர்ப்பசெல்ல 5 வருஷம் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அதுதான் கர்ப்பசெல். 5 வருஷம் கழிச்சிடுறோம். எங்க போயிடுச்சு? அது கர்ப்பசெல் நீக்கிங்கிறது அந்த நட்சத்திரத்துல இந்த டிகிரியை தாண்டிட்டதுனால இத்தனை வருஷத்தை கழிச்சிட்டு மிச்சம் இவ்வளவுதான், நீக்கி இவ்வளவுதான் இந்த சுக்கிர திசை. 4ஆம் பாதத்துல பிறந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும்? 5 வருஷம் தான் இருக்கும். 4ஆம் பாதத்துலயும் இன்னும் கொஞ்சம் பாதி போயிட்டான்னா அந்த சுக்கிர திசை 2.5 வருஷம் தான் இருக்கும். அப்ப அது அந்த நீங்க இந்த கர்ப்பசல் நீக்கின்னு ஜாதகத்துல எழுதுறது உடுமகா திசைங்கிற பக்கத்துல மட்டும்தான் அந்த மாதிரி எழுதுவாங்க. அப்ப அந்த கர்ப்பசல் நீக்கிங்கிறது இந்த நட்சத்திரத்துல இது எவ்வளவு கழிஞ்சு எங்க பிறந்திருக்கு அப்படிங்கறது தானே தவிர நம்ம உடனே நம்ம
தாயின் வயித்துல இருக்கக்கூடிய கற்பம் அப்படின்னு அதை பார்க்கறதாக எனக்கு தெரியல. அப்படி இல்லை, அதெல்லாம் இல்லையா? அது சரிங்க இல்லை, ஐயா. அது இல்லை. இதுதான் ம். அர்த்தம். அர்த்தம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஓகே, வாழ்க வளமுடன். ஆனா இப்ப நான் சொன்ன கருத்து ம், உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதாவது கரு உருவாகி விட்டது. அங்க ம், உருவாகும் போது அப்பாவனுடைய கர்மவினை, அம்மாவனுடைய கர்மவினை ரெண்டும் இணைஞ்சிருச்சு. ஆமா. ஆனால் ம், அதுக்கப்புறம் அந்த டெலிவரி வரைக்கும் அம்மாவனுடைய ம். எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் அங்க அடிஷனலாக என்னாகும்? அது சேர்ந்துதான் பிறக்கும். சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா. அதனாலதான் தாய்மை அப்படிங்கிறதுக்கு பொறுப்பு வந்து குழந்தை பெற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப பொறுப்பு, அதிகமான பொறுப்பு பெண்களிடம் தான் இருக்கிறது. ம், ம், ம். அதனாலதான் அது தாய்மைங்கிறது அவ்வளவு இதா சொன்னாங்க. அதனாலதான் பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கணும், எண்ணம் சொல் செயல்ல எப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் நம்ம மகரிஷி தத்துவத்துல சொல்றாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் ஆமா, அப்படியெல்லாம் இருக்கிறது இல்ல. அப்படிதான் இருக்கு வாழ்க்கை. ஆமா, ஆமா, வாழ்க ஆமாங்க ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுமா. சிறப்புங்க ஐயா. இன்னைக்கு வந்து புத்தாண்டு தினத்துல இருந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டுக்கு வந்து ஒரு வேறுபாடு வந்து நல்லா எல்லாருக்குமே நல்லா புரிய வச்சீங்க. எங்களுக்கு கூட புரியல, இன்னைக்கு நீங்க விளக்கமா சொல்லும் போதுதான் இதோட விளக்கமே புரியுது. அப்போ நம்மலாம் நிறைய பேர் வந்து அந்த மகிழ்ச்சியை சந்தோஷமா தான் மாத்தி துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம்னு. மகிழ்ச்சியில கலப்படம் பண்ணிடுறோம். சந்தோஷமா மாத்தி அதை துன்பப்பட்டுறோம். மாத்தணும்னா அது கலப்படம். மகிழ்ச்சியை நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், அதை வந்து மத்தவங்கிட்ட பகிரணும் அப்படின்னு பகிரும்போது அதை காட்டுறோம். காட்டுறப்பதான் போயிருது. சந்தோஷமா அதை வந்து மாத்திடுறோம், தோஷமா மாத்திடுறோம். நீங்க சொன்ன மாதிரி எதுவும் காட்டாம, இப்ப மத்தவங்க கூட வாங்கின எதையும் காட்டலைன்னா முக்கியமானவங்க என்ன சொல்றாங்க, பாரு வாங்கினத கண்ணுல கூட காட்ட மாட்டேங்கிறா அப்படின்ட்டு அதுக்கும் வந்து பேசுறாங்க. அது எப்ப பேசுவாங்க? நீங்க வாங்கினத கண்ணுல கூட காட்டலன்னு எப்ப பேசுவாங்க? வாங்கினது கண்ணுல காட்டின பிறகுதானே பேசுவாங்க. சொல்றாங்க இல்லைங்களா, ஏதோ சொல்லும் போதோ காட்டும் போதோ ஒரு ஆள் பாத்திருந்தா கூட அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் போது அதை வந்து பேசுறாங்க இல்லைங்களா. அது கூட வந்து வருத்த அலையா வருங்களா ஐயா? இருக்குங்கம்மா. நீ முடிஞ்ச அளவுக்கு இப்ப நம்ம என்ன பண்றோம், முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்கன்னு சொல்றேன். நம்ம இப்படி நீங்க சொல்ற மாதிரி முழுக்க வாழ முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப என்னைய கூட என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப லேட்டா தான் வீடு கட்டினேன். சர்வீஸ் கொஞ்சம் இருக்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போற, நீ சொந்த ஊர்ல வீடு கட்டலாமே, எதுக்கு இங்க கட்டின அப்படின்னு கேட்டாங்க. சொந்த ஊர்ல வீடு கட்டினோம்னா டோட்டலா இது வந்து மகிழ்ச்சி வந்து கலப்படமா மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால நான் சொந்த ஊர்ல வீடு கட்டுறது இல்லைன்னு இங்கே கட்டிவிட்டேன். உண்மைதானுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒதுங்கி வாழ்றதாங்கம்மா இது. ஆனால் ஒருத்தருக்கு துன்பம் இருக்கிறது என்று சொன்னால் நெருங்கி வாழ வேண்டும், அவ்வளவுதான். அந்த அளவுல மட்டும் நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிட்டா போதுங்கம்மா, போதும். சரிங்க. யாருக்காச்சும் துன்பம்னா நம்ம அங்க போய் நிக்கலாம். ஆமா, அது நிக்கணும். நம்ம போறோம், இப்ப நம்ம போகும்போது ஒரு பொருள் வாங்குறாங்க, ஆனா நம்ம வந்து அந்த அளவுக்கு போறாம படுறது இல்ல. பரவாயில்ல இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பாருங்க. நீங்க இப்ப நான் சாதாரணமா பாக்குறது உண்டு. லேடிஸ் ஒரு சேலை எடுக்க போறப்ப இவங்க மட்டும் போக மாட்டாங்க, 4 லேடிஸ கூட்டிட்டு போறாங்க. போகும்போதே வினைய கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஆமாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க, போயிட்டு வந்து எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் காட்டிடுறாங்க. இந்த தன்மை மாறணுங்கம்மா. நம்மகிட்டயாவது மாறட்டும், நம்மளாவது மாறுவோம். வாழ்க வளமுடன். இந்த நம்ம வந்து மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் வாங்கினா கூட, பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு இப்படி நினைக்கலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒண்ணும் பண்ணாது இல்லைங்களையா? இருக்குங்கம்மா. இப்ப நமக்குமே அந்த ஒரு நல்ல அன்பான நிலையில உண்மையான ஒரு நிறைவோட வாழ்த்துறவங்க யாருன்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியணும் இல்லையா? நம்ம அவங்கள வாழ்த்தும் போதுங்கய்யா, பரவாயில்ல அவங்க நல்லா இருக்காங்க. நீங்க வாழ்த்துனீங்கன்னா உங்களை அவங்க கூப்பிட்டாங்கன்னா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. நம்ம வந்து அதை கரெக்டா செலக்ட் பண்ண தெரியலன்னு வச்சுங்க, நம்ம மாட்டிக்குவோம், அவ்வளவுதான். நிறைய விஷயம் ரொம்ப சொன்னாப்ல ஜாக்கிரதையா வந்து இதை இது பண்ணுங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.
ஐயா இறைநிலையே வந்து நம்ம கிட்ட இருந்து சிலர் எல்லாம் விளக்கிறது. அப்பப்ப ஆஹ் அத வச்சே நமக்கு புரியறதுக்கு முடியுதுங்க ஐயா. உறவுகிட்ட இருந்தும் எல்லார்கிட்டயும் இது உம் வரும் பொழுதே ஓகே அவங்க அந்த மாதிரி டைப் அதான் வந்து நமக்கு இப்படி நல்லதுன்னு நினைச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஆஹ் இது மட்டும் இல்லைங்க, யோக வாழ்க்கை இப்ப நம்ம யோக வாழ்க்கையில இருக்கிறத பார்த்து கூட பொறாமை எண்ணம் தான். நீங்களாம் 4:30க்கே எந்திரிச்சிரீங்களா, தவம் பண்றீங்களா, உடற்பயிற்சி செய்றீங்களா அப்படின்னு தான் உம் பொறாமைப்படுறாங்களே. இவங்க இப்படி இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க, இவங்களை பார்த்து நம்மளும் திருந்தணுங்கிற செய்யக்கூடிய பர்சன்டேஜ் கம்மிங்க ஐயா. நீங்க ஆழ்ந்து நம்ம இதுக்குள்ள யோகத்துக்குள்ள வர வர அந்த ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகள் நம்மிடமிருந்து விலகுவதை நாம் கண்கூடாக காண முடியும். அதுதாங்க ஐயா, கண் கூட பாத்துட்டு தாங்க ஐயா. அது புரியுதுங்க ஐயா, நல்லா புரியுதுங்க ஐயா. வாழ்க நன்றிங்க ஐயா. வளம். அடுத்ததாக ராஜ்யம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுமா. ஐயா உங்களுக்கும் நம்ம தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. சொல்லுமா. ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஒண்ணும் சொல்லுங்க. இல்லை. ஒண்ணும் இல்லை ஐயா. நான் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி என்னால கேட்க முடியல, வெளியே போயிருந்தேன். புத்தாண்டு வாழ்த்துக்களுக்காக தான் ஐயா சொன்னேன். அப்புறம் வாழ்க இது வளமுடன். யூடியூப்ல நன்றி வரும். சரிம்மா யூடியூப்ல சரிம்மா. வாழ்க வரும். வளம். நன்றி வாழ்க ஐயா. வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷிபாபாமா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுமா. நானும் பாதியில தான் வந்தேங்க, மன்றத்துக்கு போயிட்டு வந்தேங்க. அதாவது பாதி வரைக்கும் நாங்க ஜோதிடம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், பாதிக்கு மேலதான் வேதாத்திரியம் பேசணும். இல்ல முக்கியமான ரகசியம் சொல்றப்ப கரெக்டா வந்துட்டாங்க ஐயா. சரி சரி சரி. அதாவது சந்தோஷமும் வருத்தமும் எல்லாமே நம்ம கிட்ட இருந்துதான் வருதுன்றத தெளிவா வந்து நீங்க உணர்த்திருக்கீங்க ஐயா. அதுவே நம்ம வர்றது இல்ல, நம்ம கிட்ட இருந்து வர்றது இல்ல, நம்ம உருவாக்குகிறோம். அதுதாங்க ஐயா. சரி. அதனால நாம அத எப்படி எதை எப்படி உருவாக்குறோன்றது நம்ம கையில தான் இருக்குங்கிறத புரிய வச்சிருக்கீங்க ஐயா. அதை எல்லாரும் ஃபாலோ பண்றோங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுப்பிரமணியன் ஐயா. சுப்பிரமணியன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சுப்பிரமணியன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்ததாக ரெட்மி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. மைக் ஒரு டைம் டச் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. சுப்பிரமணியம் கூடவாஞ்சல பேசுறீங்க. சொல்லுங்க. அது இன்னைக்கு இதில் வந்து ஒரு பெரிய கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டீங்க எல்லாத்தையுமே. சரி. அதாவது அதாவது இந்த விஞ்ஞான யுகத்தில் எல்லாருமே புற வாழ்க்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை திருத்தத்துக்காக அந்த ராகு சனிகள் அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு பத்தின இது சிறப்பா சொன்னீங்க ஐயா. வரைக்கும் வந்து பிரதோஷத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற தோஷம் இல்லாத இடம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா சந்தோஷத்துல தோஷம் இருக்கிறது வரைக்கும் நம்ம சரியா போறோம். பிரதோஷத்துல இருக்கக்கூடிய தோஷம் தான் தெரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பிரதோஷம் தான். சந்தோஷத்துல ஒரு தோஷம் இருக்குங்கிறது சரியா புரியாம போச்சு. சரி நன்றிங்க நன்றிங்க. சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன். தீயெண்ணங்கள் இருந்து விடுபடணும்னு நம்ம 6வது வரையோ போகுதுங்கிறதால அது தற்கால இன்பத்துக்காக நம்ம தீய எண்ணத்துக்கு ஏதாவது வழி விட்டுட்டு தற்கால இன்பத்துக்கு நிலத்தி இன்பத்தை விட்டுட்டு தற்கால இன்பத்தில் வாழ்ந்துட்டு சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா உங்க உரை. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சித்ரா அம்மாவா சொன்னாங்க, இந்த மாதிரி காலங்காத்தால எழுந்து பண்றது கூட மத்தவங்க வந்து அது ஒரு பொறாமை பார்வையா பாக்குறாங்கன்றது. அது ரொம்பவே உண்மையா இருக்குங்கய்யா. சில டைம்ல வந்து நான் 4 மணிக்கு எழுந்து எக்ஸசைஸ் பண்றேன், இந்த மாதிரி பண்ணேன்ற கூட அது வந்து ஒரு பாசிட்டிவா மத்தவங்க அது ஒரு இதுவா எடுத்துக்காம எழுந்துக்க முடியுதா, பண்ண முடியுதா, செய்ய முடியுதா, அந்த மாதிரி ஒரு இதுவா கேக்குறாங்க. அதுக்காக அதுல ஒரு ரகசியம் இருக்குங்கம்மா. அதுல ஒரு உண்மை இருக்குங்கம்மா. என்ன தெரியுங்களா? இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தர் ரொம்ப பசி கொடுமையில இருக்காரு,
அவருக்கு 4 இட்லி கொடுத்தோம். அவரு அந்த இட்லியை சாப்பிடுறாரு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமை வருமா? வராது வராது. இல்லையா? ஆனா அந்த பசி சரி. உணர்வு தூண்டுற இல்ல மாதிரி இருக்கும். வராது இல்லையா? வராது. அப்படியே இருங்க. ஆமாங்க. இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. அங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பிரியாணி அது இதுன்னு வெரைட்டியா அப்படி சாப்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன வருது? பொறாம வருதா? ரைட். இப்ப பாருங்க, நீங்க தேவையின் அடிப்படையில் செய்யும் பொழுது அங்க எந்த பொறாமை அலைகளும் நம்மளை தாக்காது. அதனால நீங்க எக்ஸசைஸ் பண்றதோ, நீங்க தியானம் பண்றதோ, இதெல்லாம் நீங்க நம்ம தேவையின் அடிப்படையில் இயற்கையை ஒட்டி செய்றீங்க. இதுக்கு அவங்க பொறாமப்படுறாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த அலை ரிவர்ஸ் ஆகி அவங்களுக்கு போயிடும். நம்மளை ஒன்றும் செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஏன்னா சில டைம்ல அவங்க கேட்கும்போது நான் எதுவுமே சொல்றது இல்ல சில டைம்ல. ஏன்னா அது சொல்லும்போது 2 நாள் டிஸ்டர்ப் ஆயிடுறேங்கய்யா. கொஞ்ச நாள் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்து அதெல்லாம் வேண்டாங்கம்மா. நீங்க சொல்றத அதாவது நிறுத்திக்கணும். இறைநிலைக்கும் குருவுக்கும் ஆசீர்வாதம் செய்ய அவங்க அந்த 2 ஆசீர்வாதம் செய்யக்கூடிய செயலை நீங்கள் செய்யும் போது இந்த சமுதாயம் அதை எப்படி தூற்றினாலும் அது நம்மை பாதிக்காது. அதனால தைரியமா செய்யுங்க. இந்த சமுதாயத்தை பத்தி பயப்படாதீங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அது கரெக்ட் தாங்கய்யா. அவங்களே மாறிடுறாங்க.